தென்காசி பட்டணத்தை நீதியோடு ஆண்டு வரக்கூடிய ஆமாம்மா என் தந்தையார் பேர் என்ன தெரியுமா? என்னம்மா பேரு? ராமலிங்க சத்தியா இருக்கும். சரிம்மா. இந்திராணி அம்மையா இருக்கும். சரிம்மா. நான் பெண் பிள்ளைய பிறந்தனால் எனக்கு பேர் வழி என்ன? என்னம்மா பேரு? நல்ல தங்கா என்று அழைப்பார். அப்படி ஆகட்டும்மா. நல்ல தங்கா என்று சொல்கிறேனே தோழி. அம்மா, ஒரு பிள்ளைய பிறந்தால் தாய் பாசம் முக்கியம். கண்டிப்பாம்மா. அந்த தாய் பாசத்தை இந்த பெண்மணியாகப்பட்டவன் அறிய கிடையாது. ஆமாம்மா. இந்த பாவியாகப்பட்டவன் பிறந்த உடனே என்னை என் அண்ணா இடத்துல கொடுத்து விட்டு சரிம்மா என் தாயாகப்பட்டவள் இறந்து விட்டாளாம். சரிம்மா. இறந்து போன பிறகு என் தாய் தந்தை எனது கண்ணால் பார்த்தது கிடையாது. பாவியம்மா, எனக்கு விக்கிரம் தெரிந்து என் தாய் தந்தை என்னன்னு பார்த்தது கிடையாது. சரிம்மா. அதனால என் தாய்க்கு தாயாகவும் சரி தந்தைக்கு தந்தையாகவும் ஆமாம்மா என் அண்ணா வளர்த்து வருகிறான். சரிம்மா. என் உடன் பிறந்தவர் யார் தெரியுமா? யாருமா? இந்த உலகமே போற்றக்கூடிய சரி நல்லண்ணா ராஜன். அப்படியே அர்த்தம். எப்படி அவருக்கு நல்லண்ணா என்று எப்படிமா அந்த பேர் வந்தது? நல்ல தம்பி நல்ல தம்பி என்று அழைப்பாராம். சரி. இந்த தங்கியே பெற்ற தாயை போல வளர்க்கிறார்ப்பா. ஆமாம்மா. அதனாலே அதை கண்ணால் பார்த்ததனால் தாய் தந்தை இருந்திருந்தாலும் இப்படி வளர்த்திருக்க மாட்டார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சரிம்மா நல்லண்ணா சரி நல்ல தங்கைக்கு ஏத்த அண்ணா சரிம்மா அப்படின்னு சொல்வதை விட்டு விட்டு நல்லண்ணா அப்படின்னு அழைப்பாராம். சரி இல்லையா? நல்லண்ணா என்று அழைக்கக்கூடிய நேரம் என்னை நாள் ஒரு மேனியா சரிம்மா பொழுது ஒரு வர்ணமா சரிம்மா என் தாயார் இருந்திருந்தாலும் என்னை இப்படி வளர்த்திருப்பாளா வளர்த்திருக்க மாட்டாளா தெரியவில்லை. கண்டிப்பா என் தந்தையார் இருந்திருந்தால் என்னை இப்படி பார்த்திருப்பார்களா பார்த்திருக்க மாட்டாங்களா தெரியவில்லை. தாய்க்கு மேலாக ஆமா என் தந்தைக்கு மேலாக ஆமாம்மா இருவரும் இல்லாத பொறியை எனக்கு இந்நாள் வரையிலும் வைத்தது கிடையாது. இன்ன வரையும் வைக்கல. அதனாலே என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்மணியாகப்பட்டவளுக்கு தாய் இருக்க வேண்டும். கண்டிப்பாம்மா. ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும் தாய் இல்லாத வாழ்ந்து விடலாம். பெண்மணியாகப்பட்டவள் தாய் இல்லாமல் வாழ முடியாது. முடியாது. அப்படி இருந்தாலும் எந்த மனக்குறையா இருந்தாலும் தாயிடம் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா. அதனாலே நான் தாயை கண்ணால் பார்த்தது கிடையாது. இந்நாளில் என் தாய் இல்லை என்று சொல்ற வருத்தத்தை நான் இப்படி பேசிக்கொண்டு இருப்பதே என் அண்ணா செவியால் கேட்டால் தங்கைக்கு என்ன குறை வைத்துங்க
அப்படி என்று சொல்லி மனம் நொந்துவிடும். கண்டிப்பா. அதனாலே இந்த பேசையை இங்கே விட்டுவிடு. இருந்தாலும் நாள் ஒரு மேனிய பொழுது ஒரு வண்ணமா என்னை வளர்த்து வருகிறாரே. சரி. இருந்தாலும் என்னோட அழகு என்ன, என்னோட பெருமை என்ன, இருந்தாலும் ஒரு துக்கத்தில் நான் பேசிவிட்டேன். கண்டிப்பா. இருந்தாலும் இந்த பேசியே அண்ணா இடம் சொல்ல வேண்டாம். அதனால இந்த பேசி இங்கே இருக்கட்டும். சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நான் வாலிப பருவத்தில் இருக்கிறேன். ஆமாம். வாலிப பருவத்தில் இருந்தாலும் என்னை எப்படி என் அண்ணா வளர்த்து வருகிறார் எப்படி சொல்றா? எனக்கு தாதி பெண்கள் அத்தனை பேரும் உண்டு. கால் பிடிக்க தாதி, கரம் பிடிக்க தாதி, இனி புறப்பட்டுவதற்கு தாதி. ஆமாம். இப்படி தாதி பிள்ளைகள் வைத்து இனி வளர்த்து வருகிறார்கள். சரி. வளர்த்து வரக்கூடிய நேரம் இருந்தாலும் சரிம்மா. நான் என்னை வளர்த்து வரக்கூடிய நேரம் என்னை வளர்த்து வந்தாலும் நான் இப்படி எல்லாம் பெருமையா பேசிக்கொண்டு வருகிறேன். பெருமையா பேசிக்கொண்டு வந்தால் என்னோட பெருமையே பேசினால் ஆகாது. இருந்தாலும் எந்த இந்த வீட்டுல பெண்மணிய பிறந்தவளோ பிறந்த பெண்மணிக்கு